Hello friends, welcome to Trumpet Tamil Karunai channel. போன வீடியோவில் நம்ம எல்லா மேஜர் ஸ்கேல்ஸும் பார்த்துட்டோம். இது பாகம் 2. இதில் எல்லா மைனர் ஸ்கேலும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம வேறு யாரும் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நான் கூட ஒரு ஸ்கேலாக தான் ஒரு ஸ்கேலும் ஒரு வீடியோவாக போட்டுருந்தேன். எல்லா ஸ்கேலும் ஒரே வீடியோவில் போடுறது இதில் தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்கும். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சென்டர் ஆக்டேவ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வாசிக்க வேண்டியது எல்லோவில் இருக்கும். ஹை பிச் ரெட்டில், லோ ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? இது ஏ மைனர் ஸ்கேல். இந்த வீடியோவில் ஷார்ப் மைனர், ஃப்ளாட் மைனர். மைனரில் 2 வெரைட்டி. ஒன்று ஷார்ப் மைனர், ஃப்ளாட் மைனர். அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஷார்ப் மைனரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஸ்கேல், எந்த ஷார்ப்புமே இல்லாத, எந்த ஃப்ளாட்டும் இல்லாமல் இருக்கிற ஸ்கேல் ஏ மைனர் ஸ்கேல். ஏ மைனர். அடுத்தது 1 ஷார்ப் மைனர் இ மைனர், 2 ஷார்ப் மைனர் பி மைனர், 3 ஷார்ப் மைனர் எஃப் ஷார்ப் மைனர், 4 ஷார்ப் சி ஷார்ப் மைனர். மொத்தம் 5 ஸ்கேல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ மைனர். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ. அதாவது சென்டர் ஆக்டிலிருந்து ஆரம்பித்து ஹை பிச். இது ஹை பிச்சில் வாசிக்கிறேன். அதாவது அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து சியிலேருந்து சி வரைக்கும் வர ஏ, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ வருது பார்த்திங்களா? அந்த ஏலேருந்து ஆரம்பித்து ஹை வரைக்கும் போகணும். ஏ பாருங்கள். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ. பி, சி, டி, இ, எஃப், ஜி. ஏ கொஞ்சம் வாசிக்க ரிஸ்க்காக இருக்குது. ஏ டு ஏ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏலேருந்து கீழே ஏ, ஜி. இது ப்ளூ கலரில் தெரியும். ஏலேருந்து ஏ, ஜி, எஃப், இ, டி, சி, பி, ஏ. ஓகேவா? இப்படி வாசிக்கணும் பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏ மைனர், சாரி ஏ தான் ஏ. இங்கிருந்து கீழே ப்ளூ கலரில் தெரியுது. இதுதான் ஏ மைனர் ஸ்கேல். முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 1 ஷார்ப் மைனர் ஸ்கேல், இ மைனர் ஸ்கேல். இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ. இ, எஃப் ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், இ பாருங்க. இதான் இ. ஃபர்ஸ்ட் நான் ஏ சவுண்டு வாசித்தேன். இது இ. எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி, டி, இ. இது எல்லோவில் இருக்கும் இது வரைக்கும். அடுத்து ஹை இலேருந்து இ ஓப்பன், எஃப் ஷார்ப், ஜி, ஏ.
இது ரெட்டு இ எஃப் ஷார்ப் ஜி ஏ ஹை பிச். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பார்த்தீங்களா இ, அதிலிருந்து கீழே ஈலேருந்து கீழே டி டி இந்த சவுண்டு தான். நான் சவுண்டு மாற்றி மாற்றி வாசிக்கிறேன். இந்த சவுண்டு தான் இ இ டி சி பி. இது ப்ளூ கலரில் இருக்கும். இ டி சி பி. ஓகே, இது ஒன் ஷார்ப் மைனர் ஸ்கேல். அடுத்தது 2 ஷார்ப் மைனர் ஸ்கேல். பி மைனர், பியிலேருந்து ஆரம்பித்து பியில் முடியும். ஓகே, பி தான் பி. சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி. ஸ்லோவாக வாசிக்கலாம். இங்கிருந்து ஹை பிச் பியிலேருந்து பி சி ஷார்ப் டி இ ஹை பிச் ரெட்டில் தெரியும், ரெட் கலரில். இ எஃப் ஷார்ப் பி சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் இது ரெட்டில் தெரியும். ஃபஸ்ட்டு பியிலேருந்து லோ சவுண்டு. பியிலேருந்து பி ஏ ஜி எஃப் ஷார்ப். இதான் லோ பிச் இருக்கிறதுல பி ஏ ஜி எஃப் ஷார்ப். ஓகே, இப்போ 3 ஷார்ப் மைனர் ஸ்கேல். எஃப் ஷார்ப் மைனர், எஃப் ஷார்ப் சென்ட்ரல் ஆக்டேவ் இருந்து ஆரம்பிக்கிறோம். எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப் டி இ எஃப் ஷார்ப் இதுதான் சென்ட்ரல் ஆக்டேவ். F sharp, G sharp, A, B, C sharp, D, E, F sharp இது எல்லோவில் தெரியும். ஓகே, F sharp வந்து G sharp, A, B அது ட்ரை பண்ணுங்கள். G sharp, A, B ஹை பிச். ஹை பிச் அது ரிஸ்க்கு. G sharp நான் பொசிஷன் மட்டும் சொல்கிறேன். G sharp, A, B அது வாசிச்சா போதும். அது ஹை பிச். ஃபஸ்ட் நம்ம எஃப் ஷார்ப் ஆரம்பித்தோம்ல, அதிலேருந்து கீழே எஃப் ஷார்ப் இ எஃப் ஷார்ப்லேருந்து எஃப் ஷார்ப் இ டி சி ஷார்ப் சி ஷார்ப் பி. எஃப் ஷார்ப் இ டி சி ஷார்ப் பி ப்ளூ கலரில் தெரியும். இதுதான் எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, அடுத்தது 4 ஷார்ப் மைனர் ஸ்கேல். சி ஷார்ப் மைனர், சி ஷார்ப் டி ஷார்ப் இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப் the central octave. C sharp, C sharp, D sharp, E, F sharp, G sharp, A,
B, C sharp. ஃபுல்லாக வாசிக்கலாம். C ஷார்ப்லேருந்து ஹை பிச். D ஷார்ப், E, F ஷார்ப். ஓப்பனில் வாசிக்கலாம்ல. C sharp, D sharp, E. C sharp, D sharp, E, F sharp. இதுதான் ஹை பிச் ரெட்டில். ஃபஸ்ட்டு இருந்து கீழே C sharp வாசிச்சல அதுலேருந்து ப்ளூ கலரில் தெரியும். C sharp, B, A, G sharp. இந்த 4 கீ வந்து ப்ளூ கலர் லோ பிச். அடுத்தது ஷார்ப் மைனர்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒன் ஃப்ளாட் மைனர். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஏ மைனர், ஒன் ஷார்ப் மைனர்ன்றது இ மைனர். அடுத்தது 2 ஷார்ப் வந்து பி மைனர், 3 ஷார்ப் மைனர் எஃப் ஷார்ப் மைனர், 4 ஷார்ப் வந்து சி ஷார்ப் மைனர். 5 ஸ்கேல் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது ஒன் ஃப்ளாட் மைனர் பார்க்க போகிறோம். ஒன் ஃப்ளாட் மைனர் பார்த்தீங்கன்னாக்கா டி மைனர். டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. ரொம்ப முக்கியமான ஸ்கேல் இது. ஓகேங்களா? வாசிக்கிறதுக்கு, பாட்டு வாசிக்கிறதுக்கு இல்லை, ஒரே ஃப்ளாட் தான் இருக்குது. அதனால் ஃபிங்கரிங் ஈஸியாக இருக்கும். டி, இ, எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி. டி மைனர் ஸ்கேல். இது சென்டர். இதுலேருந்து மேலே, டிலேருந்து மேலே. டி முடிச்சிங்களா? இ, எஃப், ஜி. இ, எஃப், ஜி முடிஞ்சிடுச்சு. இப்போ டி மைனரில் லோ பார்க்க போகிறோம். ஆரம்பம் சொன்னீங்களா? டி, அங்கேருந்து கீழே. டி, சி, பி ஃப்ளாட், ஏ. டி மைனர் முடிஞ்சிடுச்சு. இப்போது 2 ஃப்ளாட் மைனர். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஜி மைனர் ரொம்ப முக்கியமான ஸ்கேலுங்க. அதுவும் ஜி மைனர். நான் முக்கியமான ஸ்கேல் சொல்கிறேன்னு பார்த்துட்டே வாங்க. ஜி எல்லாமே சொல்ல மாட்டேன். ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி. தான் ஜி மைனர் ஸ்கேல். ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி. ஜி மைனர் ஸ்கேல் 2 ஃப்ளாட் இதில் வரும். ஜியிலேருந்து கீழே, ஜியிலேருந்து ஜி, எஃப், இ ஃப்ளாட், டி. ஜி, எஃப், இ ஃப்ளாட், டி. இது வந்து ஜி மைனர் ஸ்கேல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 3 ஃப்ளாட் மைனர் ஸ்கேல். அது பார்த்தீங்கன்னாக்க சி மைனர் ஸ்கேல். 3 ஃப்ளாட் மைனர் சி மைனர் ஸ்கேல். சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி. C, D, E flat, F, G, A flat, B flat,
சி, சில இருந்து ஹை பிச் டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஹை பிச் டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஹை பிச் ரெட் கலரில் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சிலேருந்து லோ ப்ளூ கலரில் இருக்கும். சி, பி ஃப்ளாட், ஜி ஃப்ளாட், சாரி சி, பி ஃப்ளாட்டு, ஏ ஃப்ளாட்டு, ஜி, ஜி, பி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், ஜி, சி மைனர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது லாஸ்ட் ஸ்கேல் 4 ஃப்ளாட் மைனர். இதோட வீடியோ முடியுது. ரொம்ப முக்கியமான ஸ்கேல் எதுவும் சரிங்களா? இந்த ஃப்ளாட் மைனர் எல்லாமே ரொம்ப முக்கியம், பாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எஃப் மைனர் 4 ஃப்ளாட் மைனர், எஃப் மைனர், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப். ஓகே, எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட், டி ஃப்ளாட், எஃப். ஃபுல்லாக வாசிக்கலாமா? எஃப், எஃப்லேருந்து ஹை பிச், எஃப்லேருந்து ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட் ரெட்டில் தெரியும். அது எஃப் வரைக்கும் வாசிக்கிறதே பெரிய விஷயம். ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட்ன்றது அது ஸ்கேல் முடிஞ்சதுன்றதுக்கோசரம் அதுக்கு மேலே வரத ரெட்டில் போடுறேன். மற்றபடி சி டு சி தாண்டினாவே செகண்ட் சி இருக்குது பார்த்தீங்களா, CDEFGABC, அந்த எஃப், இப்போ எஃப் மைனரில் எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி வாசித்தோம் பார்த்தீங்களா, அந்த சியை தாண்டினாவே ஹை பிச் தான், அடுத்த ஆக்டேவ் தான். ஸ்கேலில் வந்து சென்ட்ரல் ஆக்டேவ் வாசிக்கிறதுக்கோசரம் எஃப் டு எஃப், சி டு சி வாசிக்கும் போது எல்லோவில் போட்டிருப்பேன். அந்த கீஸ்னுடைய 8வது கீ, ஒரு ஸ்கேலுடைய 8வது கீ முடிஞ்சோன்னா அதுக்கு மேலே இருக்கிறது ரெட்டில் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். எஃப்க்கு அப்புறம் ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். நீங்கள் எஃப் மைனரில் இந்த எஃப் டு எஃப் வாசித்தாலே பெரிய விஷயம். ஓகே, லோ ப்ளூ கலரில் எஃப், எஃப், இ ஃப்ளாட், டி ஃப்ளாட், சி, பி ஃப்ளாட். எஃப், எஃப், E flat, D flat, C, B flat. இப்போ 4 ஃப்ளாட் மைனர், 4 ஃப்ளாட் மைனர் ஸ்கேல் முடிஞ்சிடுச்சு எஃப் மைனர். ஸோ போன வீடியோவில் ஷார்ப் மேஜர், ஃப்ளாட் மேஜர் முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் ஷார்ப் மைனர், ஃப்ளாட் மைனர் முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஸ்கேல்ஸ் கிடையாது, இதுக்கு மேலே ராகங்கள் தான். தமிழில் ராகங்கள் ஏதாச்சும் நான் எடுத்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுவேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரம்பட் நல்லா ஃப்ளூயன்சி வரத்துக்கு, நல்லா அழகாக வாசிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனாக்க இந்த 2 பார்ட் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக எழுதி வச்சிங்கனாக்க நேச்சுரல் 1 ஷார்ப் மேஜர், 1 ஷார்ப் மைனர், 2 ஷார்ப் மேஜர், 2 ஷார்ப் மைனர், பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இதை எழுதி வச்சா தான், போன வீடியோவும் இந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் 2 லிஸ்ட்டு எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ட்ரம்பட் தமிழ் கருணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.